ரெண்டுலேருந்து லொக்கேஷன் போட்டேன். நாங்கள் இதே அவங்களோட நாட்டுக்கு போனால் எங்களுக்கு வச்சு அதான் அறுத்துட்ருவாங்க. அது ஒரு மாதிரியாக நாங்கள் ஏறிட்டோம் டொப்புக்கு. இதுதான் சீக்கிரட டொப் வியூ. கிட்டத்தட்ட 10,700 ரூபா. 10,700 நல்லாவே கூட. விளங்கும் போது தெரியும் அது தூரத்தில் இருக்குது. நான் போகிறேன் உங்களை வீடியோ எடுத்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஹலோ ஃபேம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமைக்கு போகிற மாதிரி இன்னொரு அட்வென்ச்சர் ரைட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்து சொன்னால் 4 பேர் பெண்ணு வந்து நிற்கிறாரு. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு தமிழ் பார்த்தாலே விளங்கிட்டு நாங்கள் இன்றைக்கி சீக்கிரம் போட்டுருவோம். அப்படியே டைட்டு போகிற வரலக்காக மொட்டை வகுப்புமே கண்டினியூ பண்ணுறோம். சரி, ஓகே, நாங்கள் அப்படியே மொட்டை பிளாக் பண்ணி கொண்டு கண்டினியூ பண்ணுவோம். இப்போ சரியாக டைம் வந்து 12:28. 2 hours சவுண்டு காட்டுது நாங்கள் ரீச் ஆகுறதுக்கு. பாவம் எத்தனை மணிக்கு போகலாம்னு சொல்லி. நேற்றெல்லாம் செம்ம மழை. இன்றைக்கு எப்படி இருக்குமோ வேறு அங்கே போய்த்தான் பார்க்கணும். மழையினால் நாங்கள் போகிறோம், பறந்தே ஆகிறோம். நாங்கள் இப்போ சரியாக கண்டிலேருந்து தான் போகிறோம். கெண்டியில் இப்போ நாங்கள் மகையாவளி இருக்கிறோம். மகையாவளியில் அப்படியே கட்டுக்கஷ்டத்தை வைத்து கட்டுக்கஷ்டத்துலேருந்து மாத்தலை அக்கூறுனா மாத்தலை அப்படி அங்கால கம்புல்ல அப்படி அங்கே சீக்கிரம் போயிட்டு இன்னைக்கு யார் யார் போறான்னு பாத்தீங்கன்னா நானும் எனக்கு கூட்டாளி ஒன்றும் போறேன். அது ஃப்ரெண்ட் ஒன்று முகமது சொல்லி அவர் வீடியோ குறையலாம் அவருக்கு வெட்டணும். அவங்க இன்னைக்கு நேரத்தோட தான் போறது டீமு. நேரத்தோட இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி மாதிரி. ஆனா இவரோட தலைவர் கொஞ்சம் லேட் ஆகிட்டாரு. அதனால இப்போ சரியாக 12:30. அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு ரேட் எல்லாம் முடிச்சுட்டு 12:30 ஆயிடுச்சு. இப்போதான் ஆனால் சென்னை நேற்று வீடியோஸ் கொஞ்சம் பார்த்தேன். சீக்கிரியான வேறு லெவல் இருக்குது. முன்னே நல்லாவே அப்டேட் ஆகிடுது. வாங்க போயிட்டு பார்ப்போம். நாங்கள் 3 டைம் எடுத்து முடிச்சு பார்ப்போம். ரூபாயா வந்துட்டோம். இந்த கிளைமேட் கொஞ்சம் குழப்பம். கொஞ்சம் மழை பெய்யும் மாதிரி இருக்குது. பார்ப்போம். சேனல்லையும் சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் வார்த்தை இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி எப்படியும் ஒரு 1 அட்வென்ச்சர் ரைட்டுன்னு போவோம் நாங்கள். இன்ஷால்லாம் பார்ப்போம். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பேச்சு கொஞ்சம் தடுமாற்றம் பேச்சில் கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தவங்க ஏழுசமாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால என்ன கொஞ்சம் நேர்வஸ் மாதிரி. அது போக போக சரியாயிடும். இப்போதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைண்ணா, இது வெயிலும் அடிச்சது மழையும் பெய்யுது. ஆனாலும் நல்லா தான் இருக்குது இல்லை பைக் ஓட்டுறதுக்கு. வெயில பட் நான் எதிர்பார்க்கல எல்லாம் ட்ராஃபிக் கொண்டு தருது. என் சொன்ன இன்னைக்கு புதன்கிழமை, அதனால சனியினர் போகணும்னு பார்த்துட்டு பிஸிக்குன்னு சொல்லி தான் நான் இந்த நாள் சூஸ் பண்ணி போகிறதுக்கு. பட் அம்மா இது நல்லாவே ட்ராஃபிக் ஆகிடுது இன்னைக்கு. பட் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ட்ராஃபிக் டிம்மாக இருக்குது. அப்போ எல்லாம் நல்லாவே இருக்குது. அப்போ கட்டுக்கட்டாகும். அதனால தான் நான் பெருசாக வீடியோ எடுக்கிறேன். எனக்கு வீடியோ பண்ணி கொண்டு அந்த இடத்துல பொலியூஷன் தெரிஞ்சிருந்தாங்க. பொலியூஸால் வேண்டிய மழை தூருதுடா. மழையும் போயிட்டு வெயில் வந்துக்குது. முன்னே சீக்கிரம் போகிறோம். பண்ணோட்டு பண்ணுறோம். நான் எப்படி ரோட்டின்னு சொன்னால் வேண்டிய தூரம் போகலாம். ட்ராஃபிக் லைட்டை தான் பைக் ஓட்டி கொண்டு புக் பண்ணி கொண்டு போக்கிட்ட வானாண்டு போகிற மனுஷன். அப்போ பாஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து அப்படியே அளவத்து போல அளவத்து போல இல்லை உப்புவலை மாசலை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மாதிரி மழையில் ஆயின வேண்டியிருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி மரம் பைக்கு கொண்டிருக்கிறோம். போதும். பட் நான் இந்த மாசலை அப்புறம் எல்லாம் பார்த்ததெல்லாம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள். முன்னுக்கு இந்த ஃப்ளைட் வந்து 10 செட்லைட் வந்து தொழிற்சாலை பாருங்க. அதுதான் ஸ்ரீலங்காவோட ஒரு அந்த அறிகுறி. ஸ்ரீலங்கா அடிச்சுட்டேன்.
அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம போசாக்கிக்கிட்ட தான் ஒருத்தர் அடிச்சுட்டு போனார். முன்னுக்கு வர வாகனங்கள் எல்லாம் ஹெட்லைட் ஒன் பண்ணி ஒர்க் பண்ணி காத்துட்டு போவாங்க. அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் முன்னுக்கால ஆட்கள் நிற்கிறாங்க, விலகி கொஞ்சம் இடத்துக்கு தெரிஞ்சு போகிறாங்க. பாருங்க இப்போ எனக்கு பார்த்து வந்து பட்டுச்சு, அது பார்த்துட்டு தான் தெரியும். பார்த்து வந்து பட்டுச்சு ஆகும். முன்னுக்கு எதுவும் படித்து அழிக்கிறாங்களா இல்லாட்டி அவர் பட்டுட்டு போகிறாரா. அது எத்தனை கிலோமீட்டர் தைக்கு எத்தனை கிலோமீட்டர் தைக்கு இதெல்லாம் பெருசாதான் இருக்குது டைப்லாம். நல்லா அந்த மரத்தோட நேச்சரோட நேச்சர் தண்ணி உங்களுக்கு இந்த சைடெல்லாம் வரைக்கிட்ட அவங்களுக்கு சும்மா ஃபீல் ஆகும். உங்களுக்கு இந்த ரோட்டெல்லாம் ட்ரைவ் பண்ணிக்கிட்ட ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃபீல் ஆகும். கடை நல்லா பண்ணி ஏரியாவும் நல்லா இருக்குது. ரோட்டெல்லாம் நல்லாவே இருக்குது. நாங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா நாவல டவுனில் இருக்குது. நாவல டவுன்லேருந்து 34 கிலோமீட்டர் இருக்குது சீக்கிரம். நம்ம கிட்ட சீக்கிரம் நம்மளே பார்த்து பண்ணி தான் சீக்கிரம் ஆகிட்டு வருது. அதனால 34 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ கொஞ்சம் மழை பெய்ஞ்சு இருக்குது. ரோட்ஸ் எல்லாம் ஈரமாக இருக்குது. பட் லைட்டாக பெய்ய வந்து 2 முடியுது. டேட்டில் போகலாம். கிட்டத்தட்ட நாங்கள் சீக்கிரம் கிட்ட வந்துட்டோம். முன்னுக்கால அப்படியே ரைட் சைடுக்கு போகணுன்னு சொல்லுது. பில்டிங் மாத்தாச்சு பார்த்தோம். சரியாக தான் சொல்லிக்கிறேன் நான் சீக்கிரியா ஆகும். கிட்டத்தட்ட இன்னும் 7 கிலோமீட்டர் மாதிரி போகல சீக்கிரம் போட்டுக்குது. கண்டினியூ லொக்கேஷன் போட்டேன். கண்டினியூ லொக்கேஷன் போட்டக்கிட்ட எனக்கு 86 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. பட் நான் வந்தவங்க கெல்லியில் தான் இருந்து வந்து அப்படியே கெல்வி வந்து அப்படியே வந்தேன். அதனால் கிட்டத்தட்ட எனக்கு கெல்வி டு கெல்வி ஒரு 14 கிலோமீட்டர் சொன்னால் 90 கிட்டத்தட்ட சரியாக 100 கிலோமீட்டர் எனக்கு வாரத்துக்கு மட்டும். இன்னும் 100 கிலோமீட்டர் மேலே தான் நிற்குது. 94 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 6 கிலோமீட்டர் மாதிரி தான் நிற்குது. வந்துட்டு வருவாங்க ரோட்டெல்லாம் ஃபீல் ஆகுது. அந்த அந்த கெண்டி சிட்டியில் அந்த மாதிரி இந்த மாதிரி ரோட்டெல்லாம் வரக்கிட்ட எனக்கு ஃபுல்லாகவே டிஃப்ரென்ஸ் ஆகுது. இந்த ரோட்டில் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் மாதிரி போகுது. கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் 300 மீட்டர். இதான் ரோட் மச்சான். गलत है ना मैं पारे ने पाई अंटोन ने अरे पार्किंग करने दे ना अरे 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 इन्हें बाइक निप्पाटनुमा पार्किंग आम पापम निप्पाट्टिट्टु पोवोम इदु ओरु नम्बिक्कै इल्ल ஓகே. இப்போ கிட்டத்தட்ட ஒன்றா தான் போகிறாங்க. சீக்கிரம் விளங்குது 12. இப்போ சரியாக 3:15 வந்து நாங்கள் சீக்கிரம் ரீச் பண்ணிட்டோம். இப்போ நானும் ஒவ்வொரு நடந்து வெயிட் பண்ணிக்கிறோம். பைக்கை அங்கே போட்டுட்டு வர சொன்னாங்க. அப்படியே இப்போ ஒரு குடும்பமே வந்துக்கிறாங்கப்பா. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 10,700 மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு தான் ஸ்ரீலங்கன்ஸு மட்டும் 120 ரூபா. பரவாயில்ல எங்களை நான் அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் செய்யுது. பரவாயில்ல எப்படியும் போகிற வரையில் பலா தானே நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு கல் காசி அப்பா என்னென்னமோ செஞ்சு வச்சுக்கிறாரு. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. என்னதுன்னு தான் தெரியல. படியெல்லாம் மீக்குது. ஓகே வைத்து பார்ப்போம். நாங்கள் கிட்டப்போம் இப்படியே போ. பட் வெளிநாட்டர்கள் வந்திக்கிறாங்க. அவங்க தான் பாவம். என்ன சொன்ன 10,700 ரூபா டிக்கெட் ஒன்று ஒரு பேசனுக்கு. நாங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சேன். ஆனால் பட் ஓடா 10,700 ரூபா டூரிஸ்ட்டுக்கு ஒரு டிக்கெட் தெரியுமா? ஆனால் நாங்கள் இதே அவங்க நாட்டுக்கு போனால் எங்களுக்கு வச்சு அதான் அறுத்துட்ருவானல். நாங்கள் என்கோண போயின்னு போட்டிக்குதான் இன்னைக்கு. என்கோண போய் நான் காட்டுறேன் பாருங்க எப்படின்னு சொல்லி 8 கோணங்களை கொண்ட போய் ஒண்டிக்குதாயினே. என்னமோ போட்டிக்கிறாங்க பார்ப்போம். நீர்ச்சோலை இலக்கம் 3
போயிட்டு வாங்க. பாருங்கள் கல்லெல்லாம் எப்படி செதுக்கி வச்சுக்கிறாங்க. என்னத்துக்கு செதுக்கிறாங்கன்னு தெரியும். நம்மளாலும் ஒரு ரீசன் ஒண்டிக்கு மாவடையும். போயிட்டு பார்ப்போம். நாங்களும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். மீனே போக வந்தது பெஸ்ட் அப்படி. நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். இதுட்டா ஃபுல்லாகவே தண்ணி ஃபில் ஆகி இருந்துச்சு. பட் இன்றைக்கு எங்களோட நேரமோ தெரியல, பெருசாக தண்ணி இல்லை. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த என் கோணம் பொய்கை இதில் பாருங்கள். இங்கனொரு கோணம், இங்கனொன்று 2 3 4 5 6 7 8 என் கோணம் பொய்கைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் இது இன்னும் ஒரு கல் இருக்குது. என் கோணம் பொய்கையும் பார்த்தாச்சு. அப்போ அப்படியே இப்போ இன்னும் இருக்குது விசிட் பண்ணுறதுக்கு. அப்படியே இப்போ ஓகே, நாங்கள் இப்போ என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். அப்படியே உங்களுக்கு கல்லில் ஃபுல் வியூவை காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்ட். அப்படியே பாருங்கள், சிங்கத்தில் கால் தடம் மாதிரி 2 இது இருக்குதுங்கன்னு. அப்படியே இங்கால அப்படியே பாருங்கள். ஒரு மாதிரியாக நாங்கள் ஏறிட்டோம் டொப்புக்கு. இதுதான் சீக்கிரமான டொப் வியூ. சும்மா வேத்து வந்ததுக்கு சும்மா செம்மையாகுது. வெடிக்குது. நான் அப்படியே முன்னுக்கு போய்த்து பார்ப்போம். முன்னுக்கு இடமும் வைக்குது. முன்னுக்கு போய்த்து பார்ப்போம். அப்படியே இப்போ பட் ஸ்ரீலங்கன்ஸை விட டூரிஸ்ட் தான் கூட இருக்குது காய்ஸ். அவன் எவ்வளோ அப்போ ரசிக்கிறான்னு பாருங்கள் ஸ்ரீலங்காவை. அப்படியே நேராப்போ முன்னுக்கு அப்படியே அவன்கிட்ட எல்லாம் மலையெல்லாம் மீக்குது. இன்னொரு கல் இருந்துச்சு. அவங்களுக்கு கல் ஒன்று இருந்துச்சு. நான் காட்டுறேன். அந்த கல்லுற பேர் என்ன சார் என்ன ஞாபகம் இல்லை. பட் அந்த கல்லும் நல்ல ஃபேமஸ். அந்த பனையை மட்டும் போகலாம், பார்ப்போம். இதெல்லாம் நான் நினைக்கிற மாதிரி கிட்ட என்னமோ போர்டு ஒன்று போட்டிக்கிறான், பார்ப்போம். இது வந்து தெற்கு மாளிகை தொகுதி. என்ன தேவை தெரியும் நினச்சிரமா. இது வந்து ஒரு பொண்டொன்று மாலும் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். போங்க அப்படியே. ஆனால் இதெல்லாம் வேர்த்து வந்ததுக்கு சட்டப்படியாக வைக்குது. இந்த பனியை போனால் அப்படியே ஊரெல்லாம் மிக்குது. நான் காட்டுறேன். அந்த பனியை அப்படியெல்லாம் விளங்குது, நல்லா வைக்குது. நான் அப்படியே போய்த்து காட்டுறேன் பாருங்க. இது வந்து கீழ்த்துண்டுன்னு சொன்னால் நாங்கள் அது மேலேருந்து வந்தோம். மேலேருந்து இது படியால் இறங்கி வந்தப்போ இன்னொரு துண்டு இருக்குது. இது நல்ல இது நான் நினச்சிடமா முந்தி நீராட்டுறதுக்கு மாதிரி மாலும் வச்ச சப்ஜெக்ட் ஒன்றைக்கும். பனி என்ன வேணுமோ ஊட்டு மாதிரி வாங்கப்போம். நான் போய்த்து பார்ப்பேன். அப்படியே போய்த்து வாங்க. பட் நாங்கள் வந்த டைம் ஏன்னு சொன்னால் யாருமே இல்லை. இதெல்லாம் ஃப்ரீயாக தான் நிற்கிது. மற்ற நாளைக்கெல்லாம் வந்தேன்னு சொன்னால் இதெல்லாம் பார்க்குறதே கஷ்டம். இவரெல்லாம் இதுதான் நாங்கள் வந்த ரோட் இது. அந்த 8 கோபுர இதெல்லாம் பார்த்தோம். அந்த இது அதை பொண்ணு அந்த இது. ஓகே, என்ன நாங்கள் அப்படியே அப்படியே போய்த்து ப்ளோக் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் கடைசி கட்டம். மலையோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இங்கே என்னமோ கூடாரம் ஒன்றுமா குடிசை ஒன்றுமா இருக்குது. அப்படியே வாங்கப்போம். அப்படியே முன்னுக்கு போய்த்து பார்ப்போம். என்ன சுண்ணா பேக் அதெல்லாம் மிக்குதுண்ணா. அப்படியே முன்னுக்கு போம். அனே என்னமோ ஒரு சிலை ஒண்டிக்குது. சிலைன்னு சொன்னால் அந்த என்ன சொல்லுவாங்க, புத்தா ஸ்டாச்சு ஒண்டிக்குது. அப்படியே போயிட்டு அவங்களுக்கு விளங்குமோ தெரியும். அங்கே ஒரு யானை ஒண்டிக்குது. நான் அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். விளங்குமோ தெரியா பாருங்க. ஒரு யானை ஒண்டிக்குது. அங்கேதான் யானை இருக்குது. ரைட் பார்ப்போம். இனேம் ஒரு இது ஒன்று இருக்குதுண்ணா, பொண்டொன்று மாதிரி இருக்குது. நல்லா வைக்குது. மேலேக்கு பார்க்கிட்டேன் சும்மா வேர்த்தைக்குது காய்ஸ். வாங்க நீங்களும் வந்து இதமாக இடமேலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. டெம்பிள் நான் அங்கே புத்த ஸ்டேச்சு ஒன்று மிக உங்களுக்கு விளங்கும் போது தெரியும். அது தூரத்தில் இருக்குது. நான் பிறகு உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். வாங்க. ஓகே வாங்க அப்படியே அதை நான் காட்டுறேன். அது செம்ம இருக்குது பாருங்கள். பட் வந்த கிளைமேட்டும் மற்றது வந்த டேட்டும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வீக்கெண்ட் இல்லை. ஸோ பெருசாக ஆட்கள் இல்லை. அதனால் எங்களுக்கு இடத்தையெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். மற்ற நாளைக்குன்னு சொன்னால் இந்த பிளேஸ் எல்லாம் இப்போ வரதே கஷ்டமேக்கும். ஏன்னு சொன்னால் ஃபுல்லாக ஆட்கள் நிறைஞ்சிப்பாங்க. இப்போ கடைசியாக ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு இப்போ கடைசி ஏறி பண்ணிக்கிறோம். 18:50 போயிட்டிருந்தோம். அதுதான் எண்டிங்.
அப்படியே போ இங்கெல்லாம் ஏறணும். பட் ஸ்ரீலங்கன்ஸை விட வெளிநாட்டு ஆட்கள் தான் கூட வந்திக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க அவ்வளோ இது பார்த்து ஏன்னு சொன்னால் லோக்கல்ஸுக்கு எங்களுக்கு 120 தான் டிக்கெட் எடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 10,700 10,700 நல்லாவே கூட. எங்கிட்ட விட 10 மடங்கு இல்லை. 10 மடங்குன்னு சொன்னால் 1,200 அதை விட கூட. என்ன அப்படி இருந்தும் அவங்க வாராங்க ஸ்பெண்ட் பண்ணி. நீங்களும் வாங்க, வந்து நம்ம இடமெல்லாம் பாருங்கள் சட்டப்படி. அப்போ நான் அப்படியே இறங்கி அடுத்த இதோட இந்த ட்ரிப் முடிஞ்சிருச்சு. நான் அப்படியே பனியை வைத்து அப்படியே பைக் பார்க்கிங்கில் இருக்குது. பைக் எடுத்துக்கொண்டு போக வேண்டியது தான். அடுத்தடுத்த வீக்ஸ்லேயும் அப்படி நிறைய பிளான்ஸ் வச்சுக்கிறேன். நிறைய அட்வென்ச்சர் ரைடெல்லாம் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இன்னும் நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு இருக்குது. எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன்.